ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிபி ஹோம் டைம். இன்றைக்கி நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா கார்ன் சூப் செய்ய போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு கேரட்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். 2-3 பீன்ஸை வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கார்ன் வந்து கொஞ்சமாக வந்து உரிச்சு எடுத்துருக்கேன், கொஞ்சம் வந்து அரைச்சி எடுத்துக்கிறதுக்காக எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது கரைக்கிறதுக்காக. கடாயில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டுருக்கேன். வாங்க சூப் செய்யலாம். கடாயில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம், கேரட்டு, பீன்ஸ் எல்லாத்தையும் வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதக்கிக்கோங்க. இதோட வந்து நம்ம உப்பு பண்ணிக்கலாம் தேவையானது. சும்மா 1 நிமிஷம் வந்து வதக்கினா போதும். இதோட நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கார்ன் எடுத்துக்கலாம். கார்ன் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இது வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து இந்த மிக்ஸி சாரில் எடுத்து வச்சுருக்க கார்னை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதோட கார்னில் வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம், கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதோட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆட் பண்ணி இதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கழுவி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா வந்து மிக்சியில் இருக்கிற வந்து பேஸ்ட்டை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இதோடு நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை. நம்ம எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து கரைச்சி எடுத்துருக்கோம்ல கட்டி இல்லாமல், இதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா மைதா மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி எதுவுமே இல்லை, மாவு எங்கள் வீட்டில் எதுவும் இல்லை அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோட இப்போ நான் வந்து 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். காய் எல்லாமே வெந்துடும். அந்த மாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடும். நீங்கள் கொதித்த உடனே இந்த டைமில் வந்து உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இல்லை அப்படின்னா உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ சூப்பரான சுவையான கார்ன் சூப் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்.